வணக்கம், நான் உங்கள் ஈரோடுக்காரி பேசுகிறேன். நான் நல்லா இருக்கேன். நீங்கள் எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி நம்ம சேனலில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா கேப்சிகம் பெப்பர் கிரேவி தான் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போய் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இப்போ நான் ஒரு பெரிய கடாய் எடுத்திருக்கேன். கடாயில் 2 ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிருக்கேன். இப்போ எண்ணெய் காஞ்சதும் கடுகு போட்டு தாளிச்சிக்கலாம். அதுக்கப்புறம் தாளிக்கிற உளுத்தம்பருப்பு இதில் சேர்த்துருக்கேன். கடுகு நல்லா பொரிஞ்சதும் 2 பெரிய வெங்காயம் குட்டி குட்டியாக கட் பண்ணி வச்சுருக்கேன், அதை ஆட் பண்ணியிருக்கேன். இது கூட கருவேப்பிலையும் ஒரு பச்சை மிளகாயும் நான் சேர்த்த போகிறேன். காரத்துக்காக பெப்பர் தான் ஆட் பண்ண போகிறோம், அதனால் நான் ஒரே ஒரு பச்சை மிளகாய் மட்டும்தான் இப்போ ஆட் பண்ண போகிறேன். வெங்காயம் நல்லா பொன்னிறமாக வதங்கட்டும். ஒரு பல்லு பூண்டு உரித்து எடுத்துட்டு ஒரு பெரிய துண்டு இஞ்சி 2யும் சேர்த்து அரைச்சி வச்சுருக்கேன். இப்போ அந்த இஞ்சி பூண்டு பேஸ்ட்டை போட்டு நம்ம பச்சை வாசனை போகிற அளவுக்கு வதக்கி விட்டுக்கலாம். வெங்காயம் பாதி வதங்கிடுச்சு. இந்த நேரத்தில் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டு பச்சை வாசனை போகிற வரலும் நல்லா வதக்கி விட்டுக்கலாம். இது நல்லா வதங்கினதுக்கப்புறம் நான் ஒரு 2 தக்காளி குட்டி குட்டியாக கட் பண்ணி வச்சுருக்கேன், அதை நம்ம இது கூட ஆட் பண்ணி நல்லா வதக்கி விட்டுக்கலாம். தக்காளி நல்லா வதங்கினதுக்கப்புறம் 1/2 டீஸ்பூன் மஞ்சள் தூள், அப்புறம் இந்த டிஷ்க்கு தேவையான உப்பு சேர்த்துக்கலாம். காரத்துக்கு நம்ம மிளகு மட்டும்தான் சேர்த்த போகிறோம். மிளகு ஆக்சுவலாக மிளகு தூளாக வாங்காமல், தூள் வாங்கினோன்னா நம்மளுக்கு அந்தளவுக்கு காரம் இருக்காது. தூளாக வாங்காமல் 50 கிராம் பேக்கெட்டாக மிளகு வாங்கி அதை அரைச்சி ஒரு பாட்டிலில் போட்டு வச்சிட்டோம் அப்படின்னா நம்மளுக்கு காரம் நல்லாயிருக்கும். நம்ம எந்த டிஷ்க்கு வேணாலும் மிளகுத்தூள் ஆட் பண்ணிக்கலாம். ஃப்ளேவர் நல்ல ஃப்ளேவர் கொடுக்கும் மிளகுத்தூளை ஆட் பண்ணுறப்ப. காரத்துக்காக ஹெல்த்துக்கும் ரொம்ப நல்லது மிளகுத்தூள். நான் இப்போ காரத்துக்காக 2 ஸ்பூன் மிளகுத்தூள் ஆட் பண்ண போகிறேன். ஆல்ரெடி ஒரு பச்சை மிளகாய் சேர்த்துருக்கேன், அதனோட காரமும் இருக்கும். அதனால் 2 ஸ்பூன் தான் ஆட் பண்ண போகிறேன். ஃப்ரெஷ்ஷாக அரைச்சதுனால மிளகுத்தூளில் காரமும் அதிகமாக இருக்கும். நீங்கள் உங்களுக்கு எவ்வளோ காரம் வேணுமோ அதுக்கேற்ற மாதிரி மிளகுத்தூள் ஆட் பண்ணிக்கோங்க. இதுக்கப்புறம் இதுக்கு தேவையான அளவு மல்லித்தூள் ஆட் பண்ணிக்கலாம். நான் 3 ஸ்பூன் மல்லித்தூள் ஆட் பண்ண போகிறேன். இந்த மல்லித்தூள் கடையில் வாங்கினது தான். நான் நார்மலாக சக்தி யூஸ் பண்ணுவேன். இப்போது தக்காளி நல்லா வணங்கிடுச்சு. நான் ஒரு 5 கேப்சிகம், க்ரீன் கலர் கேப்சிகம் குட்டி குட்டியாக கட் பண்ணி வச்சுருக்கேன், அதை நம்ம இதில் ஆட் பண்ணிடலாம். ஆட் பண்ணிவிட்டு ஒரு 2 மினிட்ஸ் நல்லா வதக்கி விட்டுடலாம். தண்ணி எதுவுமே ஊற்றாமல் வதக்கி விட்டுடலாம். இப்போ கேப்சிகம் மூடி வச்சு ஒரு 5 to 10 மினிட்ஸ் நல்லா வேக விடுவோம். தண்ணி எதுவுமே நான் ஊற்றலை. இப்போ அந்த கேப்சிகமில் இருக்கிற மாய்ச்சர் எல்லாமே வெளியில் வந்துடும். அதுவே அதுக்கு போதும், வேகிற அளவுக்கு அதுவே இருக்கும், அதுவே போதும். தண்ணி எதுவும் ஆட் பண்ண வேண்டாம். இந்த ஸ்டேஜில் நல்லா வேகட்டும். வெந்ததுக்கப்புறம் நம்ம தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். இப்போ கேப்சிகம் நல்லா வெந்துடுச்சு.
இந்த ஸ்டேஜுக்கு அப்புறம் நம்ம இந்த டிஷ்க்கு தேவையான அளவு தண்ணி ஆட் பண்ணி நல்லா வேக விடுவோம். திரும்பவும் ஒரு 5-10 மினிட்ஸ் இது வந்து நல்லா வேகட்டும். பார்த்திங்கன்னா கேப்சிகம் கலரே நல்லா சேஞ்ச் ஆகிடுச்சு. ஸோ இந்த ஸ்டேஜில் கேப்சிகம் நல்லா வெந்திருக்கும். இந்த கிரேவி இட்லி தோசைக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். ஒயிட் ரைஸ் கூடவும் இது நம்ம சேர்த்து சாப்பிட்லாம், நல்லாயிருக்கும். இதை ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு சொல்லிட்டு கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். பார்த்துட்டு இருக்கிறவங்க யாராவது சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே பெல் ஐக்கனை கிளிக் பண்ணுங்கள். வணக்கம், நான் உங்கள் ஈரோடுக்காரி.